திஸ் இஸ் வெங்கட் fafakafin.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் வந்து பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். இன்ஃபேக்ட் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ரொம்ப விரும்பி கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்ததுக்கப்புறம் ஹெல்த் கவர் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கார்பரேட் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கூட தமிழ்நாடுவே வந்து கோயம்புத்தூர் தான் அப்படின்னா நான் சர்வேவே பண்ண முடியாது. ஏன்னா வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு பீப்புள் இன் கோயம்புத்தூர், பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர், நான் யாரையுமே மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் எங்கிட்ட 15 crore 20 crore சமஷூடு கூட டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினவங்க என்ன மீட் பண்ணதே இல்லை, மீட் பண்ணவும் போகிறது கிடையாது. என்ன ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, அதனால கன்சல்டிங் பண்ணுறாங்க. They are anyway, the payment is done only directly to the official website of the life insurance company. ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் சப்போர்ட் கிடைக்கும் என்கிட்ட வாங்கும் போது. ஸோ தட் இஸ் வை பீப்புள் ஆர் சூசிங் மீ. நான் இன்ட்ரோ முடிச்சிடறேன். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணால் ஸ்பெசிஃபிக்காக அதை மென்ஷன் பண்ணுங்க. எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த வே ஐ ஒர்க். பட் எனிவே, இந்த கேஸ் ஸ்டடி சொல்லிடுறேன். வீடியோ டெஸ்டிமோனியல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. காரணம்னா இட் இம்பாக்ட்ஸ் தேர் ப்ரைவசி. அதனால நானே ஒவ்வொரு ப்ராடக்ட் இஷ்யூ பண்ண போகிறேன், நானே டெஸ்டிமோனியல் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இந்த வீடியோ பார்த்து எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. ஐ மைட் பி ராங். இந்த இண்டஸ்ட்ரி இதை தான் புரிஞ்சுக்கோங்க. இது முக்கியமாக இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு கன்சல்ட்டிங்கே பண்ணாலும் இவென்ச்சுவலி ஆன்லைனில் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ண முடியும். யார்கிட்ட வாங்குறீங்களோ தே வில் சப்போர்ட் யூ ஃபார் லைஃப் டைம். Thank you guys for your support. Okay, Tamils across the world, I want to express my gratitude to you. With that said, கோயம்புத்தூர் வந்து சென்னையிலேருந்து கன்சல்டிங் பண்ணுவாங்க, ப்ராடக்டை வாங்குவாங்க. என்னை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் கோயம்புத்தூரில் இதுக்கு முன்னாடி நான் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணது கிட்டத்தட்ட 1 வருஷம் 3 மாதத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஃபார் சம்மன் நான் இஷ்யூட ப்ராடக்ட் பாலிசி இஷ்யூ ஆச்சு. அதனால தான் இந்த கேஸ் ஸ்டடி வீடியோ பண்ணுறேன். ஆஃப்டர் 800 வீடியோஸ் கிரியேட்டிங் அவேர்னஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு 1 வருஷம் 3 மாதம் கழிச்சு இஷ்யூ பண்ணியிருக்கிறேன்னா காரணம் என்னென்னா, டிஜிட்டலி அப்சஸ்டாக இருப்பாங்க. ஆன்லைனில் தான் வாங்கணும். ஒரு லோ இன்கம் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, நல்லா ஏர்ன் பண்ணுறவங்க சரி, தே ஆர் லைக் தட். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, தப்பும் சொல்ல முடியாது. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நம்ம ஒத்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இது ஏன் வருத்தமாக சொல்கிறேன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு கிளைம் கிடைக்கல அப்படின்னா மாத்திரம் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அதை நம்ம டிஸ்க்ளைமர்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்கேயோ ஆன்லைனில் வாங்கியிருக்கிறேன், யூ ஆர் மேக்கிங் தெம் டு லீவ், கரெக்டாக இல்லையா? ஆனால் ஒரு 500க்கும் மேற்பட்ட ரேண்டம் கால்ஸை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்லுவோம் ஒரு சப்போர்ட்டும் பண்ண முடியாதுங்க, ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்க, வேறு யார்ட்டோ வாங்கியிருக்கீங்க, இல்லை பேங்க்கில் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவேன் நான். ஹேவிங் செட் தட், அதான் எப்போ என்ன யூஸ் பண்ணிக்கிறதுனா, ஒரு ஹியூமன் சப்போர்ட் வேறு வேணும். ஏன்னா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு தே ஹேவ் 1000 people டு ஆன்சர். தே வுட் நாட் டேக் யூ அஸ் வெரி சீரியஸ்லி. கிளைமில் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கால்ஸ் வந்துருக்கு எனக்கு. எனிவே, லெட் அஸ் கெட் இன்டு திஸ் கேஸ் ஸ்டடி. பேரை மாற்றிட்டேன் நான், ஏதும் சொல்ல வேண்டாம், சாயின்னு வச்சுக்கலாம். எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் வாஸ் ஃபைன், இன்கம் ஸ்டேட்டஸ் வாஸ் ஃபைன். ஒரு 6 மாதமாக தெரியும், 6 மாதமாக 1 year முன்னாடியே வர எனக்கு தெரியும். ஸோ ஈ ஒர்க்ஸ் இன் சென்னை அண்ட் நவ் ஹி மூவ் டு another ஸ்மால் டவுன் இன் தமிழ்நாடு. பட் பேசிக்கலி கோயம்புத்தூர் ஏரியான்னு வச்சுக்கோங்க. அவர் ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஹெல்த் செக்அப் போனதுக்கப்புறம் நிறையா கொஞ்சம் ஒரு ரெவலேஷன் இருந்துச்சு, கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. நான் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஹோப்பே விட்டேன், நான் இதை கேன்சல் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். பட் ஐ ஹாவ் அ வெரி வெரி குட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், ஓகேவா? ஸோ அவருக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன் நான். பிகாஸ் ஐ வாண்டட் டு bring more people to make him work. அவர் ரொம்ப எஃபோர்ட் எடுத்தார், கொஞ்சம் மெயிலெலாம் பண்ணி இன்னொரு ஹெல்த் செக்அப் பண்ண வச்சு. ஃபைனலி த பாலிசி காட் இஷ்யூட் டுடே. கோயம்புத்தூரில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணலாம், இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி பெங்களூர், அதாவது தே வில் பி கோயம்புத்தூர், இல்லாட்டி ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்லையோ எங்கேயோ NRE சிங்கப்பூர் மிடில்ஸில் இருப்பாங்க. இவங்க வந்து 1 crore 2 crore அவங்க தாண்டவே மாட்டேங்கிறாங்க. சேலம் நாமக்கல்ல இருக்கவங்க, சென்னையில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து 5 crore 10 crore 15 crore வாங்குவாங்க. பட் கோயம்புத்தூருடைய மைண்ட் செட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இவ்வளோ போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காதீங்க. ஆந்திராவில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த 20 lakh ஆனுவல் இன்கம் வந்தால் கரெக்டாக 5 crore வாங்கி வச்சுக்கிறாங்க. இங்கே நிறைய லாஜிக்லாம் பேசுவாங்க. பட் எகெயின் ஐ வாண்ட் யூ டு சேஞ்ச். ஏன்னா என்னுடைய பிஸ்னஸ்லாம் கம்மி தான், மாதத்துக்கு 2 பேர் தான் நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் நான் இஷ்யூ பண்ணுறேன், 2 பேர்லேருந்து 5 பேர். அதனால நான் வீடியோவில் சொல்கிறத கேட்காதீங்கன்னு சொல்லுவேன் நான். என்னோட சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டதுனால நான் உங்களை இம்பேக்ட் பண்ணணும். அதனால வீடியோவில் என்னுடைய மனசில் இருக்கிறத நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ஓகே, எகெயின் ஹெல்த் ஸ்டேட்டஸ். ஓகே, இவருக்கு வந்துட்டு இந்த ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்ததுனால கொஞ்சம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 15 days ஆச்சு. ஓவரால் ப்ராடக்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு 20 days ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியாது,
எனி ஒன் இங்கே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கினாலும் தே இவென்ச்சுவலி டிபெண்ட் அப்பான் த அண்டர் ரைட்டர் தட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. நாளைக்கு கிளைமுக்குமே அப்படி தான். ஸோ ஓரளவுக்கு ரிசால்வ் பண்ணி ப்ராடக்ட் வந்து இஷ்யூ ஆச்சு. ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். இவர் நல்லா தெரிஞ்சதுனால நான் கொஞ்சம் தமிழுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் உரிமையாக தான் பேசுவேன். விட்டேன் அவர் வந்துட்டு அஃபீஷியல் அதான் நான் சொல்கிறேன், எங்கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே அந்த கன்சல்டிங் ஃபீ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எகெயின் தே ஆர் இந்த ஜான்வரியிலேருந்து நான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இந்த அதாவது 10% டிஸ்கவுண்ட், அந்த ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை நானே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். நான் சம்டைம்ஸ் இட் வில் பி 5%, சம்டைம்ஸ் இட் வில் பி 10%. ஸோ இவருக்கு சேலரி இம்ப்ளாய்டு ஓவரால் 15% டிஸ்கவுண்ட் கிடச்சிது. இந்த இண்டஸ்ட்ரியே நான் வந்து ஐ டோன்ட் நோ வாட் ஐஆர்டி இஸ் டூயிங். எங்களை மாதிரி இருக்கவங்களாம் சர்வேவே பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு சரி வை சுட் ஹீ கெட் ஃப்ரம் மீ, வெளியில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போது அப்போ நம்மளும் அந்த டிஸ்கவுண்ட்டை கொஞ்சமாவது மேட்ச் பண்ணுங்கிறதுக்காக நான் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வித் இட் டீப்லி ஹர்ட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் பிகாஸ் சர்வைவிங் ஆஃபரிங் ஆல் திஸ் டிஸ்கவுண்ட் டு மேட்ச் த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். பட் இருந்தாலும் அவர் கேட்டார், அஃபீஷியல் வெப்சைட்டில் டிஸ்கவுண்ட் இருக்குன்னாரு. சி ஐ கிவ் பெட்டர் சப்போர்ட் இருக்கும், ஒரு 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 பர்சனலைசேஷன் இருக்கும், ஒரு ஹியூமன் சப்போர்ட் இருக்கும். இதெல்லாமும் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட் இயர் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இந்த ஜனவரிலேருந்து ஜஸ்ட் பிகாஸ் அது ரெஸ்பெக்ட் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் மீ, அதுக்காகவும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓவரால் 15% டிஸ்கவுண்ட், இந்த 10% நானாக ரிட்டர்ன் பண்ணேன் நான் அவருக்கு. திஸ் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல், பட் இட்ஸ் ஓகே, லைஃப் கோஸ் ஆன் லைக் திஸ். ஏன்னா லாஜிக்கலி பார்க்க போனால் ஒய் சுட் தே பை ஃப்ரம் மீ நானே கேட்டுக்குவேன். நான் வேற எங்கேயா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போது, ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. எகெயின் இந்த இண்டஸ்ட்ரியே நான் மாறிடுச்சு. இந்த ஓவரால் 3 இயர்ஸில் பார்த்தோன்னா முதல்ல இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் 5% டிஸ்கவுண்ட் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் 10% ஆரம்பிச்சாங்க. இப்போ ஓவராலாக 12%, 15% டிஸ்கவுண்ட் வந்துட்டாங்க சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு. மற்றவங்களுக்குன்னா 5 to 10% கிடைக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிற ப்ராடக்ட் ஒன்று தான் தட் ஐ இஷ்யூ. இதுவே இந்த இன்சூரன்ஸ்க்கு பேரையே நான் மாற்றிட்டேன், டிஸ்கவுண்ட் இன்சூரன்ஸ் ஆயிடுச்சு, டிஸ்கவுண்டட் ப்ராடக்ட் ஆயிடுச்சு. எனிவே இதை வந்து நான் விரும்புகிற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்கன்னா நான் சந்தோஷமாக இஷ்யூ பண்ணுவேன். பட் வாட் ஐ அச்சீவ்ட் ஆல் தீஸ் 3 இயர்ஸ், எனக்கு 500+ ரேண்டம் கால்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறேன். ஒருத்தங்களை கூட இதை நான் ஆன்சர் பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நான் சொன்னதே கிடையாது. அந்த பிரின்சிபலை நான் அவ்வளோ க்ளீனாக நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். நான் ரேண்டம் கால் நான் வந்துச்சுன்னா நான் எனக்கு தெரியாதுன்னு கட் பண்ணிக்குவேனே தவிர யாரையுமே நான் தொந்தரவு பண்ணது கிடையாது. 3 வருஷத்தில் ஒரு கோல்டு கால் பண்ணதில்ல. கோயம்புத்தூர்ல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு அவ்வளோ யூஸ் பண்ணிக்குவாங்க என்ன. அவங்களே நான் டேர்ம் இன்சூரன்ஸ் நான் இஷ்யூ பண்ணுவேன் வாங்கன்னு சொன்னோன்னா தே வில் கன்சிடர், வில் திங்க் அபவுட் இட், எவென்ச்சுவலி தே வில் கோ அண்ட் பை ஆன்லைன்ங்கிற ஃபீலிங் எனக்கு இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஐ சி ஆல் தீஸ் அஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதனால என்ன பண்ணுவேன்னா ஒரு தடவை 2 தடவை கேட்பேன், 3ஆவது தடவை ரிப்ளை வரலை அப்படின்னாக்கா நம்பரை டெலீட் பண்ணிக்குவேன். நான் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கூட நோ ஸ்பேம்னு பிரின்சிபல் யானை குதிரை எல்லாம் பேசலாம், பட் தே வில் ஹேவ் யுவர் நம்பர், தே கேன் சென்ட் யூ அ மாஸ் இமெயில். பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நமக்கு மரியாதை இல்லைன்னா நம்பரை டெலீட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிக்குவேன். நான் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம், ஐ ஹவ் ஃபாலோட் இட். எனிவே தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் லெட்டர் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. இந்த இதுவும் பண்ணது ரொம்ப கம்மி தான் கோயம்புத்தூரில். ஒரு சில என்ஆர்ஐஸ் பண்ணுறாங்க, அதாவது ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுவாங்க. அவங்க வந்து இதுலலாம் சேவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு சில பேர் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு எக்ஸல் சீட் போட்டு. ஸோ அவங்க அதை ரிவ்யூ பண்ணிக்குவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுவாங்க. இது பண்ணாலும் எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். வி ஹவ் டு யூ மெசேஜ் மீ, வாட்ஸ்அப் மீ ஆர் எஸ்எம்எஸ் மீ. நம்ம மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைம் டிசைட் பண்ணிக்கலாம், அந்த டேலியோ அந்த வீக்லியோ. Then can pay and do a one-on-one session. That is it, guys. You will get a better layer of support என்கிட்ட டேர்ம் பிளான் வாங்கும் போது அப்படின்னு நான் நினைக்கிறேன். See, you should have someone who knows your family. That is very very important இன்சூரன்ஸ் செக்டாரில். பட் நிறைய பேர் இந்த பர்சனலைசேஷனை விரும்புறதில்ல. Some people are trusting me, so my life is going on. நான் சாப்பிட போகிறேன்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஐம் ஜஸ்ட் ஹாப்பி. இவருக்கு வந்துட்டு ப்ராடக்ட் இஷ்யூவே ஆகாத மாதிரி இருந்துச்சு. இந்த கிளைண்ட்டுக்கு இஷ்யூ ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பட் வித் நோ ரெக்ரெட்ஸ். கோயம்புத்தூரில் இருக்கவங்க டிஜிட்டலாக அப்செட்ஸாக இருக்காங்கன்னா அது வந்து அவங்க தேர் மைண்ட் செட், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் ஹாப்பி. ஒரு சில பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் தே won't do it. ரேண்டம் கால் பண்ணாட்டி போதும்னு விட்டுருவேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.